மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேச வாய்ப்பளித்தமைக்காக தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். சமூக நீதி, ஜனநாயகம், சமத்துவம் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கையாகும். இந்த கொள்கை நோக்கங்களை எட்டுவதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பாடுபடுகிறது. போதை இல்லாத தமிழ்நாடு, சமூக நீதி மற்றும் வளர்ச்சியில் சிறந்த புதியதோர் தமிழகம் படைப்போம் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு ஆகும். பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகளும் நோக்கங்களும் எப்போதும் தமிழ்நாட்டின் நலனை முன்னிறுத்துபவையாகும். தமிழ்நாட்டில் 69% இட ஒதுக்கீட்டை பாதுகாக்க சமூக நீதி கணக்கெடுப்பு எனப்படும் சாதிவாரி சர்வே நடத்த வேண்டும். அதன் அடிப்படையில் அனைத்து சமூகங்களுக்கும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும். பெண்களின் பாதுகாப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதி செய்ய வேண்டும். முழு மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் அளித்து பாசன திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். அனைத்து வேளாண் விளை பொருட்களுக்கும் விலை நிர்ணயம் செய்தல், கொள்முதல் செய்யப்படுவதை உறுதி செய்தல், உழவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல், தரமான திறன் சார்ந்த கல்வி இலவசமாக வழங்கப்படுவதை உறுதி செய்தல், இளைஞர்களுக்கு அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வழங்குதல், தனியார் வேலை வாய்ப்புகளில் 80 விழுக்காட்டை தமிழக இளைஞர்களுக்கு வழங்க சட்டம் இயற்றுதல், அனைவருக்கும் தரமான மருத்துவம் இலவசமாக வழங்கப்படுவதை உறுதி செய்தல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், சதுப்பு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதை தடுத்து நிறுத்துதல், மணல், கிரனைட், கருங்கல் உள்ளிட்ட கனிம வளங்கள் கொள்ளை அடிக்கப்படுவதை தடுத்தல், தமிழ் மொழி வளர்ச்சி, கலாச்சாரம் ஆகியவற்றை பாதுகாத்தல் ஆகியவைதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நோக்கங்கள் ஆகும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான ஆளுங்கட்சியும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகள், நோக்கங்கள் ஆகியவற்றுக்கு ஒத்துப்போகும் வகையில்தான் வாக்குறுதிகளை வழங்கியது. குறிப்பாக அனைத்து சமூகங்களுக்கும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழங்க சாதிவாரி சர்வே நடத்தப்படும், மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை, மது வணிகத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை, வேளாண் விளை பொருட்களுக்கு நியாயமான கொள்முதல் விலை, அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்புகளை அதிகரித்தல், தனியார் துறை வேலை வாய்ப்பில் உள்ளூர் இளைஞர்களுக்கு 75% ஒதுக்கீடு வழங்கும் நிறுவனங்களுக்கு 2.5% GST மானியம், 5% மின்சார மானியம் வழங்கப்படும், நதிகள் இணைப்பு உள்ளிட்ட பாசன திட்டங்கள் செயல்படுத்தப்படும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மணல் கொள்ளையை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழகத்தின் ஆளுங்கட்சியும் வாக்குறுதிகளை அளித்திருக்கிறது. தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற மாண்புமிகு விஜய் அவர்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதித்த பின் வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், மக்கள் கூடும் இடங்கள் ஆகியவற்றுக்கு அருகில் உள்ள 717 மதுக்கடைகளை அடுத்த 2 வாரங்களுக்குள் மூட ஆணையிட்டிருக்கிறார். அந்த நடவடிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கிறது, பாராட்டுகிறது. மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக நாங்கள் போராடி வருகிறோம். உச்ச நீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டம் நடத்தி தேசிய அளவில் 90,000 மதுக்கடைகளையும் 90,000 வைன் ஷாப்ஸ், தமிழ்நாட்டில் 3,321 மதுக்கடைகளையும் மூடியது பாட்டாளி மக்கள் கட்சி தான். தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலக்கையும் போதைப் பொருள் ஒழிப்பையும் மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுத்தால் அதை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனக்கு ஒரு ஆசை. என்னுடைய பேர குழந்தைகள் வளர்ந்து வரும்பொழுது போதை இல்லாத, மது பழக்கம் இல்லாத தமிழகம் உருவாகி இருக்க வேண்டும். அது என்னோட ஆசை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுடைய ஆசை அதுதான்.
போதை பழக்கமும் மது பழக்கமும் நம் இளைஞர்களை சீரழித்து கொண்டிருக்கிறது. நம்ம குழந்தைங்க வளரும் போது எப்படி வருவாங்களோ, ஒழுக்கமாக இருப்பார்களா என்பதே இன்று சந்தேகத்திற்குரிய ஒரு நிலைமையில தான் நம்மளுடைய தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. இது என்னுடைய ஆசை மட்டுமில்ல, எல்லாருடைய தாய்மார்களுடைய ஆசையும் அதுதான். அதற்கு முதற்கட்டமாக நேற்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 717 மதுக்கடைகளை மூடப்படுவதாக அறிவித்திருக்கிறார். அதை நாங்க மனமார்ந்து பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம், அதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.